தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக விளம்பர ஆட்சி தான் நடக்கிறது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிரடியான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். மாநிலத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது முதலமைச்சர் வெறும் சீன் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். 4000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியதாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரு முதலமைச்சர் கலந்து கொண்டாரா? இந்துக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள் என அவர் குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றி கழகத்தை பாஜக கூட்டணியில் இணைப்பதற்கு நாங்கள் யாருக்கும் தகவல் அனுப்பவில்லை என்று குறிப்பிட்ட அவர் புறக்கணிக்க நினைக்கிறார்களோ அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்கிறோம் என தெளிவுபடுத்தினார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்னும் ஒரு வாரத்தில் வெளியாகும். அதில் தமிழக மக்களுக்கான சிறப்பான திட்டங்கள் இடம் பெற்றிருக்கும். வரும் தேர்தலில் நான் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமை மற்றும் மக்களின் விருப்பத்தை பொறுத்தே முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.